ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் அன்றைக்கி எங்கே வந்துட்டு தெரியுமா? சிங்கப்பூரில் இருக்க முனீஸ்வரன் டெம்பிள் தான் வந்திருக்கோம். அதாவது நீங்கள் அம்மன் கோயில், சிவன் கோயில், முருகன் கோயில், பிள்ளையார் கோயில் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. முனீஸ்வரருக்கு சிங்கப்பூரில் பெரிய பிரம்மாண்டமாக ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். காமன்வெல்த் டிரைவில் அவ்வளோ அருமையாக இருக்குது. பக்கத்துலேயே ஒரு கிறிஸ்டின் கோயில். நான் எப்படி வந்தேன்னா, ஒச்சா ரோட்டில் 13 எக்ஸிட் எடுத்து 124 நம்பர் பஸ்ஸில் ஏறி அப்படியே வந்தேன். கோயிலை பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. செம்மையாக மேலே பாருங்கள், மதுரை வீரன், ஐயனார், முனீஸ்வரர். அதாவது புழுக்க கோபுரம், ராஜகோபுரம் ஃபுல்லாகவே நமக்கு முனீஸ்வரரை வச்சு தான் சூப்பராக அருமையாக கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. கரெக்டாக கும்பாபிஷேகம் நடந்து இந்த கோயிலுக்கு 2 மாதங்கள் மட்டுமே இருக்குது. 3வது கும்பாபிஷேகம் இது. கோயில் பார்க்க செம்மையாக நம்ம ஊர் மாதிரி செம்மையாக சூப்பராக இருக்குது. நம்ம மூலக்கடவுள் கணபதிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுதான் கோயிலோட உள்புறம். செம்மையாக இருக்குது. இதுதான் முனீஸ்வரர் சென்ட்ரல் இருக்கிறது. சிவன் வடிவத்தில் இருந்த மாதிரி இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. ஆனால் முனீஸ்வரர் கோயில் செம்மையாக இருக்குது. இந்த கோயில் காலையில் 6 மணிக்கு நட திறப்பாங்க, 12 மணிக்கு நட சாத்திடுவாங்க. அப்புறம் ஈவினிங் 6:30க்கு நட திறப்பாங்க, 9:15க்கு நட சாத்திடுவாங்க. நைட்டு 9:15க்கு. அதற்கு முன்னாடி நீங்கள் கோயிலில் போய் சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டு வரலாம். கோயில் நம்ம ஊர் மாதிரி இருக்கிறோம், அவ்வளோ அருமையாக இருக்குது. முனீஸ்வரர் கோயில்னு உடனே நீங்கள் முனீஸ்வரர் மட்டும்தான் இருப்பார்னு நினைக்காதீங்க. இங்கே நமக்கு இஷ்டமான தெய்வங்கள் அம்மன், ஐயனார், அப்புறம் ஐயப்ப சுவாமி, சிவன், இங்கே எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்குது. விசாலட்சி அம்மன், துர்க்கை அம்மன், எல்லா அம்மனும் இங்கே இருக்காங்க. நீங்கள் இங்கே எல்லா தெய்வத்தையுமே வணங்கிக்கலாம். அர்ச்சனை பண்ணுறவங்க அர்ச்சனை பண்ணலாம், பால் அபிஷேகம் பண்ணுறவங்க பால் அபிஷேகம் பண்ணலாம். எல்லாமே இந்த கோயிலில் பண்ணலாம். அப்புறம் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டு பழமையான கோயில். 90 ஆண்டு பழமையான கோயில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இது ஸ்ரீதேவி அம்மன். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்கும். 5 நாகம் வச்சுருக்கிறது கருமாரி அம்மன் இருக்கும். அந்த மாதிரி இது ஸ்ரீதேவி அம்மன். சிங்கத்து மேலே அப்படி ஆக்ரோஷமாக இருக்காங்க. இது கோயில் உள்புறம் சுற்றி பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. எவ்வளோ மக்கள் வேறு போயிட்டுருக்காங்க. நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பார்த்துட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. சிங்கப்பூரில் ஒரு இடத்துல சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு கோயில் பிரம்மாண்டமாக இருக்குது. இது சிவனோட கருவறை. இங்கே அதே மாதிரி நம்ம இறந்தவங்களுக்கு திதி கொடுப்பாங்க தெரியுமா? அதுக்கு இங்கே அதிக பேர் திதி கொடுக்க இங்கேயும் வராங்க. நீங்களும் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணுன்னா இந்த கோயிலுக்கு வரலாம். அது விசாலட்சி அம்மன். சிவன் இருந்தாலே பக்கத்தில் அவங்க அம்மா இருப்பாங்களா, விசாலட்சி அம்மா. நடராஜர், தில்லை நடராஜர் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இது ஒவ்வொருடைய தெய்வத்தோட, அதாவது தங்கம் மூலம் பூசின சிலைகள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. மேலே பார்த்தீங்களா, வால்முனி, ஜடாமுனி, பூசமுனி, ஒவ்வொரு தெய்வத்தோடைய வரைபடமும் மேலே செம்மையாக சீலிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட முனீஸ்வரனுடைய அவதாரத்தில் 108 முனீஸ்வரர் அவதாரம் இருக்குது. அதில் சில வகை இதில் இருக்குது பாருங்கள். இது பிரேம் பண்ணுற மாதிரி மேலே சீலிங்கில் சிலையாக இருக்குது.
இது நடராஜருடைய அவதாரம், சிவனுடைய அவதாரம். ஒவ்வொரு தாண்டவமும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் பிரம்மாண்டமாக இருக்குது. கீழே உட்காந்து அப்படி மேலே அப்படி பார்த்துட்டே இருந்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. பிரமிக்க வைக்கிறது ஓவியங்கள்லாம். நீங்கள் சிங்கப்பூரில் வந்து மறக்காமல் போய் இந்த கோயிலை லைட்டாக விசிட் பண்ணுங்கள். போய் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு மனத்துக்கு திருப்தியாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா. நவக்கிரகங்கள் புதன், சுக்கிரன், சந்திரன், குரு, சூரியன், செவ்வாய், கேது, சனி, ராகு எல்லாமே இந்த கோயிலில் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களே பார்த்துட்ருக்கலாம். 9 நவக்கிரகங்களும் அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து சுற்றி வரணும்னா எத்தனை நேரமும் சுற்றி வரலாம். நம்ம சரஸ்வதி அம்மன் மாதிரி இந்த ஒரு அம்மன். இதில் வந்து நேம் வேறு மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. நாகராஜா நாகக்கண்ணி 2 பேருக்கும் கோயிலோட முன்னாடி ராஜகோபுர பக்கத்தில் இருக்குது ஒரு சின்ன விநாயகர். அது பக்கத்துலேயே ஒரு சின்ன விநாயகர் வேறு இருக்குது. அடுத்து கோயில் அப்படி சுற்றி பார்ப்போமா. பின்பக்கம் அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படிலாம் கேட்டிருக்கான்னு பார்ப்போம். துர்க்கை அம்மனோட கருவறைக்கு பின்னாடி துர்க்கை அம்மன். அதற்கப்புறம் இது வந்து நெய் விளக்கு ஏற்றுறவங்க நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம். இது விநாயகருக்கும் கருவறை பக்கத்து பின்னாடி வந்து இந்த மாதிரி விநாயகர் வந்து சிலை வடிவம் வச்சுருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மைக்குமே ஒரு ட்ரிப்பாவது போய் பாருங்கள். சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து முனீஸ்வரரோட கருவறைக்கு பின்பக்கம் இருக்கிற சிலைகள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாரு முனீஸ்வரர் அது தத்துரமாக இருக்காப்புல. நம்ம சிவன் வடிவத்தில் சிவன் தான். சுவாமி மலை முருகர், சுவாமிநாத சுவாமி. இது நம்ம குருவாயூர் சாமி. நம்ம ஐயப்ப சுவாமியோட கருவறை பின்பக்கம் இது இருக்குது. புலி மேலே உட்காந்து அதில் அம்பு வச்சுக்கிட்டு இருப்பார். வில்லம்பு செம்மையாக இருக்குங்க. இந்த மேலே தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயனார், முனீஸ்வரன் சாமி மட்டும் வெளியே வந்தாச்சு. கோயிலை பாரு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பக்கத்துலேயே ஒரு கிருஷ்ணன் கோயில். எவ்வளோ ஒற்றுமை பார்த்திங்களா. செம்மையாக இருக்குது பிரம்மாண்டமாக. அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேண்டும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். இனி வந்து தைப்பூசம் இருக்குது. தைப்பூச வீடியோக்கள்லாம் எடுத்து அப்டேட் அதிகமாக பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நன்றி.